ஸோ ஒரு சுதா கோங்கரா அவர்கள் கொஞ்சம் உங்களை கோங்கரா சட்னியை கொஞ்சம் எடுத்து வச்சு கொஞ்சம் யோசிங்க. இந்தியாவிலேயே இருமொழி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் மும்மொழி கொள்கையை தான் அவங்க வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சில ஹிந்தி ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ்ல மட்டும் அவங்களோட மாநில மொழியை அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. மும்மொழி கொள்கை அவங்களோட கொள்கையா இருந்தாலும் அவன் மாநில மொழியா படிக்கிறது இல்ல, வாய்ஸ்ல விட்டுறான். சோ அது அங்க வந்து வெறும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ங்கிற கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்தியாவுடைய செட்டப். அப்ப இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கையை வைத்து தாய்மொழி மிக முக்கியம்ங்கிறத பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கு. இப்ப வங்காளத்துல கொஞ்சம் மொழி உணர்வு அவங்களுக்கும் நல்லா இருக்கும். சோ வங்காளிகளும் தங்கள் மொழியை வந்து விட்டு கொடுக்காம இருப்பாங்க. பட் இருந்தாலும் வங்காளிகள் எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும். ஓகேவா? இருந்தாலும் அவங்க ஹிந்தி வந்து எழுத படிக்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரீசன் என்ன, அவங்களும் மும்மொழி கொள்கையை கொண்டவர்களா தான் இருக்கிறாங்க. இருமொழி கொள்கையை அவங்க வைக்கல. சோ இதுதான் இந்தியாவுடைய விஷயம். அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருமொழி கொள்கை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த கஷ்டப்பட்டு இவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராடி ஹிந்தி எதிர்ப்பை நிலைநாட்டிய மாநிலத்துல நீங்க மட்டும் போராடல. ஹிந்திக்காரனும் போராடனா, தெலுங்குக்காரன் நாங்களும் போராடணும். நான் வந்து அதுல வேற டைலாக் வந்து அந்த அம்மாவுக்கு, அந்த ஹீரோயின் அம்மா வந்துட்டு நான் தமிழ் இல்லைன்னா நீ தமிழே இல்லைன்னு சொல்லிட்டு தெலுங்குல திட்டிட்டு போற மாதிரி. இதெல்லாம் எதுக்குன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. இப்ப நம்ம ஒரே ஒரு கேள்வி, அவ்வளவு பேர்ல யாரோட அப்பா எம்பியா இருந்தாரு? அதுதான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே தெலுங்கு. புரியுதா? இதுதான் எதிர்க்கிறோம் நாங்க. வேற ஒரு ஸ்டேட்ல வேற ஸ்டேட்டுக்காரங்க ஏன் வந்து எம்பியா இருந்து உட்காந்துட்டு இருந்தீங்க? ரேடியோல வேலை செய்யும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. இதுதான் இங்க நாங்க எதிர்க்கிறோம். ரெக்கமெண்டேஷன்ல அந்த அம்மா ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? ரெக்கமெண்டேஷன்ல ஜாயின் பண்றது, அதான் அந்த மாநாடு நடத்தி சொன்னாங்கல்ல, நானும் அவரும் 2 பேரும் அந்த அதிகாரத்தை அடையிறது எதுக்கு? உங்க எல்லாரையும் அப்படியே வேலை கிடைக்கிற இடத்துல எல்லாம் தள்ளிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி 2 மினிஸ்டர்கள் பேசினாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அவங்களோட மொழியும் என்ன அதேதான். சோ இதுதான் இங்க விஷயம். இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா, தமிழர்களுக்கு மட்டும் குடி அடையாளம்லாம் இருக்கக்கூடாது. ஆனா ஒருத்தர் மலையாளின்னு சொல்றதுக்கு அவரை மேனன், ஒருத்தர் பெங்காலின்னு சொல்றதுக்கு அவருடைய சர்நேமோட சாட்டர்ஜி அது இதுன்னு காட்டுறீங்க. அதுக்கு அடுத்து வந்து தெலுங்கர்னு ஒருத்தர் காட்டுறதுக்கு ரெட்டினே காட்டி ராவு ரெட்டின்னு போட்டு ஓட விட்டு சொல்றீங்க. கடைசியில புரியுதா? குடியடையாளம் இவங்க மட்டும் பாதுகாத்துக்குவாங்களாம். ஆனா தமிழர்கள் மட்டும் குடியடையாளத்தெல்லாம் அழிச்சு போட்டு அப்படியே அமன கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கணுமா? டோட்டல் ஸ்கேம் இந்த படம். சோ இதுதான் இங்க என்ன விஷயம் அப்படின்னா, முழுக்க இந்த படம் வந்து மொழி உணர்வை அறுவடை செய்யறதுக்காக எடுக்கப்பட்டிருக்கிறதாக தான் தெரியுது.